வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் தென்னாட்டு வீரன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. நிலவில் விழுந்து நொறுங்கிய ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் 8690 கிலோமீட்டர் வேக மோதலால் உருவான புதிய பள்ளம். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட்டின் மேற்பகுதி மணிக்கு சுமார் 8690 கிலோமீட்டர் வேகத்தில் நிலவின் மேற்பரப்பில் மோதி விபத்துக்குள்ளான காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி சுமார் 4000 கிலோ எடையுள்ள இந்த ராக்கெட் பாகம் மோதியதில் நிலவில் 20 முதல் 30 மீட்டர் அகலமுள்ள புதிய பள்ளம் உருவாகியுள்ளதாக விண்வெளி ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிலவில் ஏற்பட்ட பள்ளம் கடந்த 2025 ஜனவரியில் நிலவு ஆய்வு கலங்களை அனுப்பிய ஃபால்கன் 9 ராக்கெட்டின் இரண்டாம் பகுதி தனது பணியை முடித்த பின்னர் விண்வெளியில் கட்டுப்பாடின்றி சுற்றி வந்தது. சூரியனின் ஈர்ப்பு விசை உள்ளிட்ட காரணங்களால் அதை பாதை மாறி இறுதியில் நிலவை நோக்கி நகர்ந்து மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஐன்ஸ்டீன் பள்ளம் அருகே இந்த மோதல் நிகழ்ந்துள்ளது. சுமார் 3 டன் TNT வெடிப்புக்கு சமமான சக்தியுடன் ஏற்பட்ட தாக்கத்தால் நிலவின் மேற்பரப்பில் இருந்து தூசிகளும் பாறை துகள்களும் விண்வெளியில் சிதறியுள்ளன. இந்த சம்பவம் பூமிக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று நாசா உறுதிப்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் செயற்கை விண்வெளி பொருட்கள் நிலவில் மோதும்போது ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்ய விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. நாசாவின் லூனார் ரீகானைசன்ஸ் ஆர்பிட்டர் செயற்கைக்கோள் மூலம் உருவான புதிய பள்ளம் மற்றும் நிலவின் மேற்பரப்பு மாற்றம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.